ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மகர ராசினியர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் கூட தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ரீதியான இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது இயல்பான ஒரு விஷயம்தான். இதை தான் கிரக பயிற்சி, கிரக மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா, அந்த கிரகம் எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். அதில் ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும், ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா அது சவால்களை எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் முக்கியமான ஒரு கிரகம் நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சியான குரு தாங்க. ஸோ குரு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடகராசியில் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. இதனால் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. செவ்வாயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய முழுமையான சஞ்சாரத்தின் மூலமாக செயல் வேகத்தை எல்லாம் அதிகமாக்கி கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது இந்த ஜூனில் இருந்தே பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள், முக்கியமான மாற்றங்கள், புதிய சவால்கள் இது எல்லாமே கொண்டு வரக்கூடிய நாட்களில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் அப்படின்னு நிறைய விஷயங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களானது இப்போ ஏற்பட போகுது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 7 சனியால் நிறைய பிரச்சனைகள், பாதிப்புகள், நிறைய சவால்கள், தடைகள் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இனி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதையாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. 7 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நிறைய விஷயங்களில் புதுமையான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. அதாவது கடந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஸோ அந்த ஜூன்லேருந்து நீங்கள் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஜூன் 1ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய சேஞ்சஸ், நிறைய டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா போன மாதத்தோடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன மே மாதத்துக்கும் இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன்லேயுமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நல்ல நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகளும் நிறைய வாய்ப்புகளும் கூட கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய உயர்வுகளானது வந்திருக்கும். ஸோ நீண்ட கால கனவுகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், உச்சம் பெற்ற குரு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி, மேலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்படி இன்னும் நிறைய தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்ச குரு உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா நிறைய விஷயங்களை நல்லது செய்ய போகிறாரு. ஏன்னா உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் யோகங்கள் நிறைய கிடைக்கும். எப்போதுமே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் அதிகமாக இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மேலே பதியறதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ முன்னாடி கூட கிடைச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அதை விட இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு சம்பாத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்றதே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் முடங்கி போய் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதே போல் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகளில் தான் போய் முடியும். ஸோ பெண்டிங்கில் எதுவும் இருந்துகிட்ருக்கு, இன்னும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடிய போகுது. ஸோ எல்லா பிரச்சனைகளுமே தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது பயப்படவே தேவையில்லை. ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்க போகுது. இந்த நம்பிக்கை இருந்தாலே போதும், நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அந்த நம்பிக்கை இல்லாத விஷயந்தான். ஸோ எதை செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும்.
அதனால் இந்த டைமில் மகர ராசி நேயர்களுக்கு இப்போ நம்பிக்கை கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுக்கு காரணமும் கூட சனீஸ்வர பகவான் தான். ஸோ சனி 7.5 வருஷம் 7.5 சனியை உங்களை வந்து ஆட்டி படைச்சிருக்காரு. ஸோ 7,500 ஆண்டுகளுடைய ஆட்டி படைச்சி உங்களை விட்டுருக்காரு. அப்படிங்கும் பொழுது இனி வந்து எல்லாமே உங்களுக்கு வசந்தங்கள் தான். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. இனி வந்து அதிலிருந்து நீங்கள் இப்போ விலகி வெளியே வந்திருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு காலகட்டம், நிறைய நன்மைகளும் வந்து நடக்கும். குறிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை எப்போதுமே உங்கள் வசம் வச்சுக்கோங்க. ஸோ அதே தீய நண்பர்கள் அப்படின்னு தெரிகிறவங்கள கண்டிப்பாக விட்டு விலகிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ நண்பர்கள் மட்டும் கிடையாதுங்க, கணவன் மனைவி உறவுகள் கூட சிறப்பாக இருக்கும். காதலித்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் வாழ்க்கையானது இப்போ திருமண வாழ்க்கையாக போய் முடியறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ வேறு மொழியாக இருக்கலாம், வேறு மதமாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்டர் கேஸ்ட்டில் வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு எதுவுமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி போய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல் மட்டும்தான் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க. ஸோ நல்ல ஒரு யோகமான அமைப்புகள் வந்து இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ 7.5 வருஷ வாழ்க்கையெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகளா, நல்ல பலனா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்க போகிறதையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல திருப்புமுனை. அதுலேயும் குறிப்பாக மகர ராசி நேர்களில் யாரெல்லாம் வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கீங்களோ உங்களுக்கு இன்னுமே வந்து சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்க போகுதுங்க. அதுவும் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து நல்ல வெற்றிகள் இருக்குது. தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்கனவே இல்லை கடை வச்சு நடத்திட்டுருக்கீங்க, சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் அந்த கடையை விரிவாக்கம் செய்யறதுக்கான யோகங்கள் இருக்குது. இல்லை ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு இடத்துல வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள், புதுசாக வந்து ஒரு பிரான்ச்சஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களானது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல நேரம் இது. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா 7.5 சனி உங்களை விட்டு விலகி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. வேலையை விட்டுட்டு கூட நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. தாராளமாக நீங்கள் வேலையை விட்டுட்டு கூட தொழில் தொடங்கலாங்க. ஏன்னா நீங்கள் இனிமேட்டுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுது. அதனால் எந்த தொழில் செய்தாலும் செய்யலாம். வாகன யோகங்களும் சிறப்பாக இருக்குது. அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் வாங்கிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு இது வரைக்கும் மரியாதை இல்லாமல் இருந்துச்சோ, நீங்கள் எந்த இடத்துலலாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ மதிப்பு எங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அந்த நிலைமை அந்த இடத்துல வந்து மாறப்போகுது. அதாவது யார் முன்னாடி நீங்கள் தலை குனிந்து அமர்ந்திருந்தீங்களோ, இப்போ அவங்க முன்னாடியே நீங்கள் தலை நிமிர்ந்து வந்து வாழ போகிறீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி உங்களை வந்து கொண்டு போக போகுது. மதிப்பு போயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஸோ கவலைப்பட்ட காலங்கள் எல்லாமே வந்து போயே போச்சு. இனிமேட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வரக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அதை எதிர்கொள்கிறதுக்கான மனப்பக்குவத்தை நீங்கள் இப்போ அடைஞ்சிருப்பீங்க. ஸோ பரிபூர்ணமாக உங்களுடைய நிலைமைகள் அப்படியே வந்து மாறப்போகுது. நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். வந்தாலுமே கூட அதை எல்லாமே நீங்கள் எளிமையாக வந்து சமாளிச்சிடலாம். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்காதீங்க. சொல்லப்போனால் இந்த அமைப்புகளில் மாற்றங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன்லேயே வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். குரு உங்களுக்கு அட்டகாசமான வாய்ப்புகளை வந்து கொடுப்பார். இன்னும் 1 வருஷத்துக்கு குரு வந்து கடகத்தில் தான் வந்து இருக்க போகிறாரு. அப்படிங்கும்போது இன்னும் 1 ஆண்டு காலமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா மகர ராசிக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ, இது வரைக்கும் 6ல் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 7ஆம் இடத்துக்கு வந்தாலுமே கூட உச்சம் பெற்று தான் வந்திருக்காரு. ஸோ குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து இருக்குது. அப்படிங்கும்பொழுது அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். காளகஸ்தி ஒரு டைம் போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி போக முடியல அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இது வந்து எளிமையான ஒரு பரிகாரம். அதை விட இன்னும் ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கோளாறு பதிகம் வந்து கேளுங்க, சொல்லுங்கள்.
சோலார் பதிகம் உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா கூட இப்போலாம் வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கனாலே வந்து ஓடும். ஸோ அதெல்லாம் வந்து மொபைல்லே இருக்குது. அதெல்லாம் போட்டு விட்டாது நீங்கள் வந்து கேளுங்க. அவங்க சொல்லும்போது நீங்கள் கூட சேர்ந்து வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான். மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏழரை சனியால் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் விலகிருச்சு. ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் தான் பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு டிசம்பர் முதல் ஜென்மத்துக்கு வந்து போக போகிறாரு. ஸோ 8ல் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துக்கு வேறு போக போகிறாரு. அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும். கவலையப்படாதீங்க. பணவரவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ பழைய கடன்கள் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் இப்போ அடைச்சி முடிக்கிறதுக்கான யோகம் வந்தாச்சு. உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் கிடைக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் நிறைய இருக்குது. அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கைகள் நிறைய ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவங்களுடைய அறிமுகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்கும். கணவனாக இருந்தீங்க அப்படின்னா மனைவியினுடைய உடல்நிலையிலையும், மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா கணவனுடைய உடல்நிலையிலும் அதீத கவனம் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் நபர் தான் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களே. என்ன பிரச்சனை ஆனாலும் 2 பேருமே வந்து பேசி தீர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய குடும்பத்திலையும் நீங்களும் தேவையில்லாமல் போய் தலையிடாதீங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. 7ரை சனி முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா 7ல் குரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதுவும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் டைமில் திருமண வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி நான் சொன்ன எளிமையான பரிகாரத்தையும் நோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.